Hi friends, welcome back to my channel. நம்ம செட்டிநாடு சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பண்ண போறது ரொம்ப சாஃப்டான டேஸ்டான பால் பணியாரம். நாம இதுல அரிசியும் பருப்பும் மட்டும் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வைக்கணும். அவ்வளவுதான். மற்றபடி இது பண்றது ரொம்பவே ஈஸி, டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இது ட்ரெடிஷ்னலி ஒரு கொட்டாங்குச்சியில அதோட கண்ணில் ஓட்டை போட்டுட்டு அதில் மாவு ஃபில் பண்ணி அதிலிருந்து சின்ன சின்ன பால்ஸ் போட்டு பணியாரம் சுடுவாங்க. நான் இன்னைக்கு அது பண்ணல, கையிலே தான் போட்டிருக்கேன். இது ரொம்ப ஈஸியும் கூட பண்ணுறது. கையில் போடும்போது புதுசாக செய்கிறவங்க கூட இது ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போது பால் பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அக்கறை சீமையிலேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கப்பில் 1 கப்பு உளுந்து தலை தட்டி எடுத்துட்டு அது மேலே குவிச்சு வச்ச மாதிரி பச்சரிசி ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரிசியும் பருப்பும் அளந்து எடுத்துட்டு அதை ஒரு பவுலில் போட்டுட்டு நல்லா 2 தடவை இதை கழுவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி இதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அப்போ தான் பருப்பு நல்லா ஊறினாதான் உங்களுக்கு சாஃப்டாக அரைப்படும். பருப்பு ஊறும்போது நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சிடலாம். நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் ஃபுல்லாக தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட 2 ஏலக்காய், 5 முந்திரி பருப்பு 2 சேர்த்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து 2 தடவை தேங்காய் பால் எடுத்துக்க போகிறேன். இதில் நம்ம ஏலக்காயும் முந்திரி பருப்பும் சேர்ந்து எடுக்கும்போது அந்த ஏலக்காயோட ஃப்ளேவரும் முந்திரி பருப்போட டேஸ்ட்டும் சேர்ந்து இந்த தேங்காய் பால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி 2 தடவை பால் எடுத்ததுக்கப்புறமா அது கூட 1/2 கப்பு சர்க்கரை நான் எனக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு பால் ரெடி ஆகிடும். இப்போது பருப்பு நல்லா ஊறியாச்சு. அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு நான் இன்றைக்கி 1 கப்பு மட்டும் போட்டிருக்கிறதுனால இதை மிக்சிலே அரைச்சிக்க போகிறேன். தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்த்து இதை நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும், ஸ்மூத்தாக. அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது எண்ணெயை காய வச்சுட்டு கையில் தண்ணி தொட்டுட்டு ஒரு 4 விரலில் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக போட்டு நல்லா திருப்பி விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் இது நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது ரொம்ப கோல்டன் கலர் ஆகணும்னு அவசியம் கிடையாது, வெள்ளையாகவே தான் இருக்கணும் இது. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் பாலில் இந்த மாதிரி நம்ம சாஃப்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எல்லா பணியாரத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம நல்லா தேங்காய் பாலில் ஊற விட்டுட்டோன்னா அதோட ஃப்ளேவர் எல்லாம் பணியாரத்துக்குள்ளே இறங்கி நீங்கள் அதுக்கப்புறமா அதை சர்வ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாரும் ருசியாக சமைங்க, நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching. See you in the next video.